வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் தேங்காய் நார் மூலம் கயிறு திரிக்கும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்கலாம். செல்வம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோனிஷா, வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வந்தது. நேற்று இரவும் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் வேதனை அடைந்தும் அப்பகுதியிலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் கிளித்தான்பட்டறை என்னும் பகுதிக்கு எதிரே சாலை ஓரத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், அதாவது அவர்கள் தேங்காய் நார் மூலம் கயிறு திரித்து அதனை விற்பனை செய்து வருகின்றனர். அவர்கள் அப்பகுதியிலேயே வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இரவு பெய்த கனமழையின் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அப்பகுதி வழியாக செல்வதன் காரணமாக அவர்கள் குடியிருப்பு பகுதியை முழுவதும் வீடுகளை சுற்றியும் தற்போது தண்ணீரானது முழுவதுமாக தேங்கியுள்ளது. அந்த தண்ணீர் வீடுகளுக்கும் சென்றுள்ளதால் அவர்கள் வீடுகளுக்கு உள்ளே தங்க முடியாமல் தற்போது வெளியேறி சாலை ஓரத்தில் தங்கியுள்ளனர். அவர்கள் வீடுகளில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் அனைத்தையும் கட்டில் மேல் வைத்து தற்போது பாதுகாத்து வருகின்றனர். வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் தேங்குவதால் சமையல் செய்ய முடியாத சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேங்காய் நார்கள் முழுவதுமாக மழை நனைந்துள்ள காரணத்தினால் அவற்றை வைத்து கயிறு திரிக்க முடியாத சூழ்நிலையும் தற்போது வாழ்வாதாரம் அவர்கள் இழந்து தவித்து வருகின்றனர். ஏற்கனவே திரித்து வைத்திருந்த அந்த கயிறுகளை சாலை ஓரத்தில் தற்போது வைத்து விற்பனை செய்யும் சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் இது போன்று அவர்கள் இதே இன்னல்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். அவர்களுக்கு அப்பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்காய் வண்ணம் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது மோனிஷா. அது மட்டுமல்லாமல் தற்போது தவித்து வரும் அவர்களுக்கு நிவாரணமாக பொருட்களை வழங்க வேண்டும் என்பதும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோனிஷா. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வம்.